இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எபேசியர் 6:2 சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் உனக்கு நன்மையை உண்டாக்குவார். நீங்கள் நீடித்து வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இப்படி கர்த்தர் நம்மை நீடித்து வாழ்வதற்கும் நன்மை உண்டாவதற்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, நீங்கள் உங்கள் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்கள். உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்கள் சொல்வதை கேளுங்கள். அவருக்கு நலமானவைகளை செய்யுங்கள். மேலும் நீங்கள் முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தையும் தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை முன்னமே தேவன் அறிந்திருக்கிறார். நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடினீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கர்த்தர் கூட கொடுப்பார். அப்போது முதலாவது கர்த்தரையே கனம் பண்ணி அவரை முழு மனதோடு தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவர் உங்களுக்கு நன்மையானதை கொடுத்து பூமியிலே நீங்கள் நீடித்து வாழ்வதற்கும் சுகித்திருப்பதற்கும் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமேன்.